பிந்து கோஷ் அவங்களோட மரணம். அவங்க வந்து எவ்வளோ ஒரு பழம்பெரும் நடிகைனா எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் போனது இந்த பிந்து கோஷ் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க குண்டா இருக்கிற நடிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசையும் வென்றவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க லிப்போசெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுனால, ஏதாவது வயிறு இருக்கிற பாகத்தை வந்து அதை கிட்டத்தட்ட அது குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. லைப்போசெக்ஷன்ன்றது வந்து அந்த கொழுப்பு வயிற்றில் கட்டிக்கிறது இது பண்ணுறதுக்காக பண்ணுற சிகிச்சை. அது வந்து பொதுவாக அதை பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஊர்லேயே பண்ணுறாங்க. பட் அதை நடிகர்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போய் பண்ணிக்குவாங்க. ஜெயலலிதா அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே கொடி மாதிரி வந்தாங்க. வெண்ணீர் ஆடையில் பார்த்த அதே ஜெயலலிதாவை திரும்பி பார்த்தோம். ஸ்ரீவித்யா பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க நல்ல இழைச்சி வந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாங்க, இறந்தே போயிட்டேன். சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது சைடு எஃபெக்ட்ஸ் அதில் வந்து சைடு எஃபெக்டில் வந்து கேன்சர் எல்லாம் வந்து பிந்து கோஷ் அவங்க வந்து அந்த தன்னையும் அதாவது ரொம்ப அவங்க டெடிகேட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஷால் அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் கமலஹாசன் அவர்கள் ஹெல்ப் பண்ணல. கேபிஒய் பாலா அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பே கிடைக்கல இல்லை சார். பொதுவாகவே நடித்த கலைஞர்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை. நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. கமலஹாசன் ஏமா செய்யணும், நடிகர் சங்கத்துக்கு தான் அவங்களாம் இது கட்டுறாங்களே சந்தா கட்டுறாங்களே, அந்த சந்தா பணத்தை என்ன பண்ணுறாங்க? ஃபைன். இப்போ இந்த சர்ஜரி பற்றி பேசும்போது இந்த மாதிரியான வந்து சர்ஜரி பண்ணவங்க இந்த ஃபேஷியல் சர்ஜரி பண்ணவங்கலாம் இருக்காங்கல்ல சார். லைக் ஸ்ருதிஹாசன் பண்ணியிருக்காங்க, சமந்தா அவங்க வந்து இந்த லிப் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நயன்தாரா அவங்க கூட பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வருது இல்லை சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீதேவி அந்த மூக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அந்த மூக்குக்காக தான் நாங்கள்லாம் ரசித்தோம். அந்த மூக்கை போய் சப்பை பண்ணிக்கிட்டு வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாப்புலராக இருந்தாங்கங்கிறது வேற. அந்த பழைய ஸ்ரீதேவி எங்களால் பார்க்க முடியல. மார்புகளை பெருசாக்கிக்கிறதுக்கு சிறுசாக்கிக்கிற இதெல்லாம் சர்ஜரிலாம் இருக்குது. கரீனா கபூர் தான் ஆரம்பிச்சாங்க இந்த 0 சைஸ் அப்படின்ற. கரீனா கபூர் பாலிவுட்ல அதெல்லாம் ஜிம்முக்கு போனவன் தான். அப்படி வரும்போது அப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டுலாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க செத்துக்கிட்டு போயிடாதாங்க. அப்புறம் தான் விட்டேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் சார். இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிந்து கோஷ் அவங்களோட மரணம். அவங்க வந்து எவ்வளோ ஒரு பழம்பெரும் நடிகைனா எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் போனது இந்த பிந்து கோஷ் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க குண்டா இருக்கிற நடிகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசையும் வென்றவங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு. அவங்க லிப்போசெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுனால, ஏதாவது வயிறு இருக்கிற பாகத்தை வந்து அதை கிட்டத்தட்ட அது குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததுனால. லைப்போசெக்ஷன்ன்றது வந்து அந்த கொழுப்பு வயிற்றில் கட்டிக்கிறது இது பண்ணுறதுக்காக பண்ணுற சிகிச்சை. அது வந்து பொதுவாக அதை பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஊர்லேயே பண்ணுறாங்க. பட் அதை நடிகர்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போய் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு மாட்டிக்கிட்டவங்க எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவும் ஸ்ரீவித்யாவும். ஜெயலலிதா அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டு வந்து அப்படியே கொடி மாதிரி வந்தாங்க. வெண்ணீர் ஆடையில் பார்த்த அதே ஜெயலலிதாவை திரும்பி பார்த்தோம். என்னன்னா அவங்க படத்தை ஒரு தடவை ஒரு வார பத்திரிக்கையில் போட்டு பயங்கர சைஸில் உட்காந்துருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு அம்மாடியோ அப்படின்னு போட்டாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு அது பெரிய ஷாக்காக போயிடுச்சு அந்த விமர்சனம். உடனே அமெரிக்காவுக்கு போய் அந்த லைப்போசெக்ஷன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்விளைவுகளை படுத்து எழுந்திரிச்சாங்க. அதே தான் அவங்க பண்ண கொஞ்ச நாள்லேயே போய் ஸ்ரீவித்யா பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க நல்ல இழைச்சி வந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாங்க, இறந்தே போயிட்டேன். சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது சைடு எஃபெக்ட்ஸ் அதில் வந்து சைடு எஃபெக்டில் வந்து கேன்சர் எல்லாம் வந்து மாட்டலாம். ஓகே. லைப்போசெக்ஷன் அதில் என்னென்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு வருஷத்துக்கு தான் அந்த ஃபிகர் மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்ரேஷன் சர்ஜரிக்கு போது எவ்வளோ குண்டாக இருந்தாங்களோ அதை விட பெருசாக போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அது ரியாக்ஷன் வரும். அதனால தான் இன்றைக்கி அது வந்து சக்ஸஸ் ஆகலை. அந்த யாரும் பண்ணிக்கிறதில்ல. இவங்க பாவம் ஏதோ போய் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பற்றி பார்க்கும்போது ஆமாம் சார். ஏன்னா பிந்து கோஷ் அவங்க வந்து அந்த
தன்னையும் அதாவது ரொம்ப அவங்க டெடிகேட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தன்னோட உடம்பு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதில் வந்து விஷால் அவர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பட் கமலஹாசன் அவர்கள் ஹெல்ப் பண்ணல. கேபிஒய் பாலா அவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கேபிஒய் பாலா சார், பாலா அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு நடிகர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பே கிடைக்கல இல்லை சார்? பொதுவாகவே நடித்த கலைஞர்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல. நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு கட்டடமெல்லாம் இருந்தது, அந்த கட்டடமெல்லாம் இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல. அதை இப்போ தேர்தல் நடக்கும்போது மாத்திரம் பெருசாக விளம்பரமெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த நடித்த கலைஞர்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணதாலும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியலையே. ஸோ அடுத்த மேலே கேஸ் போடுறதுக்கும் அவதூறு வழக்கு போடுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் சரியாக இருக்க ஒழிய, இந்த மாதிரி நலிந்த கலைஞர்கள் உதவி பண்ணால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவங்களுக்கு செய்கிற மாதிரியே தெரியலையே. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு ஏன்னா எப்படி பேசலான்றதுக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. என்ன வேலை செய்கிறாங்க அவங்க? இந்த பெண்ணுக்கு ஏன் செய்யலை? கமலஹாசன் ஏமா செய்யணும்? நடிகர் சங்கத்துக்கு தான் அவங்களாம் இது கட்டுறாங்களே சந்தா கட்டுறாங்களே. அந்த சந்தா பணத்தை என்ன பண்ணுறாங்க? மீட்டிங் கூட எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது இன்றைக்கி சினிமா உளுந்து போச்சு, எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டாங்க, அது வேறு விஷயம். இதெல்லாம் பழைய ஒரு காலத்தில் இருந்த சினிமாவில் இருந்தவர்கள் அப்படின்னு சினிமான்னு ஒன்று இருந்தது. அந்த மாதிரி தான் இப்போ பசங்கிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லை, சினிமான்னு ஒன்று இருந்ததுப்பா, தியேட்டர்னு ஒன்று இருந்தது. எப்படி அந்த காலத்தில் நாடகம்னு ஒன்று இருந்தது, தெருக்கூத்து ஒன்று இருந்தது நம்ம சொல்கிற மாதிரி இப்போ சினிமாவுடைய நிலமும் அந்த மாதிரி இருக்குது. இது சினிமான்னு ஒன்று இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு போயாச்சு. பாஸ்ட், இறந்த காலம், நிகழ்காலம் இல்லை, இறந்த காலம் ஆகிப்போச்சு. எங்கள் காலத்தில் சினிமான்னு ஒன்று இருந்தது, அதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் சினிமா காட்டுவாங்களா, அப்படி அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால் நலிந்த கலைஞர்கள் இருக்கிறவங்களெல்லாம் நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத இப்போ நம்முடைய கேள்வி. அந்த பெண்ணு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அவங்கள பற்றி ஏதாவது மெமரிஸ் இருக்குமா சார்? படத்தில் பார்த்தா தான் தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. படங்கள் கூட ஞாபகம் இல்லை. அது காரணம் எனக்கு வயசாகிட்டு இருக்குது, எனக்கு மறந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான் ரீசன். ஏதோ படத்தில் ஏதோ அந்த வடிவேலு கூட வந்துவாங்களா ஒரு படத்தில்? இல்லை, அது பிந்து கோஷில் இல்லை, அது வேற சார். ஆமாம் சார். இப்போது நலிந்து போன நடிகர்கள் அப்படின்னுட்டு இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல சார், அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து உதவி கிடைக்கவே இல்லை. அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து முன்னேற்பாடு செய்வாங்களா சார்? எல்லா இதுக்கும் எல்லா இதுலையுமே நலிந்தவர்கள் இருக்காங்க. நலிந்த டாக்டர்கள் இருக்கம்மா, எங்களுக்கு ஏதாவது என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க? நலிந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்துக்கும் தான் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு ஓய்வூதியத்தை ஏற்பாடு பண்ண வேண்டியதானே இவங்க. சினிமாங்கிறத ஒரு டெம்பரரி பீரியட் தான், பாலிடிக்ஸ் மாதிரி தான். பாலிடிக்ஸ் அவங்க வந்து சாமர்த்தியமாக வந்து சேவை செய்கிறன்னு சொல்லிவிட்டு வந்து பென்ஷன் வாங்குகிற கூட்டத்தை நம்ம இன்னைக்கு இது உலகத்துலேயே இந்தியாவில் தான் பார்க்கணும். சேவை செய்கிறதுக்காக வர்றவனுக்கு எப்படி சம்பளம், உதவி பணம் கொடுக்குறது ரைட்டு, அந்த இதாக இருக்கும். அதுக்கப்புறம் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம் புரியலையே. கவர்மெண்ட் ஒர்க்கர் அவங்களுக்கு எப்படி பென்ஷன் கொடுக்குறீங்க? எல்லா சகல சலுகையும் இருக்குது. ஒரு தடவை எம்பி ஆகிட்டிங்கன்னா அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதானே. இன்றைக்கி வரைக்கும் கூட எல்லாரும் ஆட்சியாளர்கள்லாம் ஒரு பெரிய நோபல் ப்ரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்க. அதே நேரத்தில் 2 சினிமாவில் நடித்த ஒரு நடிகரை வர்றாருன்னு வச்சுங்க. அமைச்சர்கள் உடனே பார்க்குறது நடிகைகளை தானே பார்க்குறாங்க. அப்புறம் தானே சயின்டிஸ்ட்டுக்கு மரியாதை இருக்குது. அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவங்க இதெல்லாம் ஏன் செஞ்சுக்கல அவங்க? ஃபைன். இப்போ இந்த சர்ஜரி பற்றி பேசும்போது இந்த மாதிரியான வந்து சர்ஜரி பண்ணவங்க, இந்த ஃபேஷியல் சர்ஜரி பண்ணவங்கலாம் இருக்காங்கல்ல சார், லைக் ஸ்ருதிஹாசன் பண்ணியிருக்காங்க, சமந்தா அவங்க வந்து இந்த லிப் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நயன்தாரா அவங்க கூட பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ஜரி பண்ணுறதுனால கீர்த்தி சுரேஷ் அவங்கலாம் கூட பண்ணியிருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரியான பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் வருது இல்லை சார்? நிறைய சிகிச்சைகள் இருக்குதுமா ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீதேவி அந்த மூக்கு வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் அந்த மூக்குக்காக தான் நாங்கள்லாம் ரசித்தோம். அந்த மூக்கை போய் சப்பை பண்ணிக்கிட்டு வந்து நின்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க பாப்புலராக இருந்தாங்கங்கிறது வேறு. அந்த பழைய ஸ்ரீதேவி எங்களால் பார்க்க முடியல. அந்த 16 வயது நிலைய இதில் வந்த அந்த ஸ்ரீதேவி, நாங்கள் 3 முடிச்ச படங்களில் வந்த ஸ்ரீதேவி எங்களால் பார்க்க முடியல. ஹிந்தி படங்களுக்கு போன போது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி மார்புகளை பெருசாக்கிக்கிறதுக்கு சிறுசாக்கிக்கிற இதெல்லாம் சர்ஜரிலாம் இருக்குது. அந்த ஃபோம் வைக்கிறது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறாங்க. குறைச்சிக்கிறவங்க இருந்தாங்க, அதிக பெருசாக்கிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. அதிலெல்லாம் அவ்வளோ ரிஸ்க் இல்லையா சார்? அதில் கூட அந்த ஜெல் ஃபோம் வைக்கிறாங்க. ஜெல் ஃபோம் ஒத்துக்கலைன்னா அது பெரிய ஆபத்தாக போய்டும் மார்பு பெருசாக்கிறதுக்கு. அது
ஒத்துக்கலைன்னா அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதே ரிஸ்க் இருக்குது. எல்லா சர்ஜரியுமே ஒரு ரிஸ்க் உண்டுமா. ஒரு அந்நிய பொருள் நம்ம உடம்புக்குள்ளார போகும்போது உடம்பு ஏற்றுக்காது. ஓகே. அதுதான் அலர்ஜிக் ரியாக்ஷன். அதுவும் ரத்த வெள்ளணுக்கள் தன் உடம்புக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் கடுமையான முறையில் பொருள் அப்போ உடம்பே அலட்டி தள்ளிடும். அது மரணத்தில் வரணும் கொண்டு போய் விட்டுரும். ஒரு வைரஸ் உள்ளே வருது, ஒரு பூச்சி, ஒரு பாக்டீரியா உள்ளே வருதுன்னா உடனே போட்டு போய் நின்றுடுது, இல்லை சண்டைக்கு போதில்லை. அதனால தான் உங்களுக்கு ஜுரம் வருது, அதனால தானே உங்களுக்கு இருமல் ஏன் வருது. லங்ஸில் போய் அது அந்த பூச்சி பூந்துக்குது. அதை வெளியே அனுப்புறதுக்கு லங்ஸில் வந்து கோழையெல்லாம் உண்டாக்கி இருமி அதை வெளியே தள்ளுது, இருக்க விட மாட்டேங்குது. வயிற்றில் ஏதோ போய் குடலில் ஏதோ போய்க்குது, அதை பிடிச்சி பிசைஞ்சு இது பண்ணி பேதியாகி வெளியே தள்ளிடுது. வயிற்றில் ஏதாச்சுன்னா வாந்தியாக வெளியே தள்ளுது. ரத்த வெள்ளணுக்கள் சும்மாவே இருக்காது. தனக்கு ஒத்துக்காது, தான் உடம்புக்கு சரியாக வரலன்னு நினச்சதுன்னா பல சமயங்கள் என்ன ஆகுனா அதுக்கு நன்மைக்காக நம்ம கொடுக்குறதையும் கூட தள்ளிடும். அதன் விளைவு தான் நம்ம வந்து மருந்துகள் செலுத்தும் போது அலர்ஜி ஆகிறது. அதில் தான் அந்த மருந்து அது ஏற்றுக்காது. அதில் வந்து அலர்ஜி ஆகும். அலர்ஜி ஆச்சுன்னா பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகும். அது மாதிரி சில சர்ஜரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிட்டியானுங்கிறது ஒரு பை, உடம்புல இருக்கிற ஒரு பை. அந்த பை இப்படி ரெண்டாக இருக்கும். அந்த பைக்குள்ளார தான் எல்லாமே கிடக்கும். இப்போ அந்த பாக்கெட்டுக்குள்ளே இதை வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பாக்கெட்டு முன்பக்கம் ஒரு இது இருக்குது, பின்பக்கம் ஒரு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு இருக்குது, ரெண்டு மடிப்பு இருக்குது. ஓகே. அந்த இந்த ஃபோல்டுக்குள்ளார கொழுப்பு போய் சங்கிடும். இது இப்படி கையை விட்டு எடுக்கணும், இப்படி கை விட்டு, ஏன்னா ரெண்டுக்கு மத்தியில் போய் சிக்கிக்குது. ஒரு கவருக்குள்ளார போட்ட மாதிரி சிக்கிக்குது. சிக்கிக்கிட்டு தான் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஓட்டை போட்டு, இந்த இடத்துல ஓட்டை போட்டு அந்த கொழுப்பை எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. லைப்போசக்ஷன், உரியிறாங்க. அந்த கொழுப்பை பூரா உரியிறாங்க. உரியும் போது ஒரே நாள் அதை உறிஞ்சி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டாக்கா தொந்தியும் தொப்பையுமா போய் இருக்கிறவங்க அப்படியே வயிறெல்லாம் சரிஞ்சு அழகாக இதாகி அந்த பொலிவோடு வந்துடுறாங்க. ஒரு வருஷம்தான் அது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையில தேங்கிடுது. சார், இப்போ இந்த லைப்போசெக்ஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போது நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த 6 பேக் 8 பேக் அப்படின்லாம் வச்சு அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் பண்ணி ட்ரிம்மாக வச்சுக்கணும் அப்படின்றது எவ்வளோ பேர் பண்ணுறாங்கல்ல சார். ஆனால் இப்போ புனித் ராஜ்குமார் மாதிரி ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க கூட வந்து ஜிம்மில் அவரை மாதிரியே நிறைய பேர் வந்து ஜிம்மில் இருக்கும்போதே வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிடுறாங்க. ஸோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்கிறாங்களே சார். எக்ஸசைஸ்ல எல்லாம் லிமிட் வச்சுக்கணும். எந்த ஒரு ஒலிம்பிக் வேறனா அது 100 வருஷம் வாழ்ந்திருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? எந்த ஒரு பாக்ஸராவது 100 வருஷம் உயிரோடு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த டென்னிஸ் பிளேயராவது 100 வருஷம் இருந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டர்னோஸ் கேம்ஸ் உடம்புடைய இதெல்லாம் சக்தியெல்லாம் இழுக்கிற கேம். கிரிக்கெட் மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, நிம்மதி. ஒரு ஆட்டம் ஆடலாம், ஒரு மணி நேரம் தூங்கிட்டு வந்து அப்புறம் கூட ஆடிக்கலாம். ஒரு பேட்ஸ்மேனும் ஒரு பவுலரு ஒரு விக்கெட் கீப்பரை தவிர மற்ற எல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்கலாம், கிரவுண்ட்லேயே தூங்கலாம். அது மாதிரி கேம், அதில் பிரச்சனை இல்லை. வேலை இல்லாத ஒரு கேம் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் உங்களை வந்து பாருங்க, அது உள்ளது தானே. அது உலகத்திலே ஒரு சோம்பேறிகள் ஆடுற ஆட்டம் ஒன்று இருக்குதுன்னா அது கிரிக்கெட்டாக தான் இருக்குது. அதுக்கு கிரிக்கெட் நான் போக விரும்பல, அது விட்டுருங்க. அது இந்தியர்களை தவிர வேறு யாரும் ஆடாத ஒரு கேம், அதை விட்டுருங்க. அதை விட்டுருங்க, வேண்டாம், அந்த கேம் வேண்டாம். எப்படி பேஸ்பால் வந்து அமெரிக்கர்களை தவிர வேறு யாரும் ஆடுறது. ரக்பி கூட இப்போ வந்து உலகம் முழுதும் ஆடிக்கிட்டு தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அமெரிக்காவை தவிர வேறு இன்றைக்கி அமெரிக்காவில் கூட ரக்பியை காணும். பேஸ்பால் கூட பெருசாக இல்லை. பேஸ்பால் வந்து இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் கிரிக்கெட். அதான் பேஸ்பால். ஆனால் இதெல்லாம் ஃபிட்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே சார்? இதெல்லாம் எல்லாம் வந்து ஃபிட்னஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து லூஸ் கேம்ஸ். ரக்பி வந்து பயங்கர கேம். அதான் எனி கேம் ஃபார் தட் மேட்டர் ரிலேட்டட் டு ஃபிட்னஸ் தானே சார்? ஃபிட்னஸ் தான். அதாவது இப்போ டென்னிஸ் இருக்குது, ஒரு நிமிஷம் நீங்கள் நிற்க முடியாது. கரெக்ட். ஓடி ஆகணும், போட்டு ஆகணும். டென்னிஸில் கூட லெஃப்ட் ஹேண்டுக்கு வேலை கிடையாது. இஃப் யூ ஆர் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டுக்கு வேலை கிடையாது. பேஸ்கெட் பால் அதில் தான் வந்து உங்களுடைய முழு உடம்புமே யூஸ் ஆகும். ஃபுட்பாலில் வந்து கைக்கு வேலையே இல்லை, காலுக்கு தான் வேலை. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே முடியாது. பேஸ்கெட் பால் இஸ் த ஒன்லி கேம் 2 கையும் வேலை இருக்கும், 2 காலும் வேலை இருக்கும். பயங்கர ஆட்டம். ஹாக்கி கூட தானே சார்? ஹாக்கி அதை விட பயங்கரம். 2 கையும் ஏதோ குனிஞ்சிக்கிட்டே வர ஆடு. இன்னும் சொல்லப்போனால் ஹாக்கி தான் டஃபஸ்ட் கேம். அவ்வளோ அந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆடுறதுனாக்கா உங்களுக்கு ஆயுசு குறையத்தான் செய்யும். ஜிம்மில் இருக்கவங்களுக்கு அந்த புனித் ராஜ்குமார் எக்ஸசைஸ் பண்ணுறத ஒரு தடவை காட்டினாங்க.
அவர் இவ்வளோ நாள் எப்படி உயிரோடு இருந்தாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சார் இப்போ அவர்னே இல்லை சார், செவுத்துல ஏறி குதிக்கிறாரு, தலைகளா தொங்குறாரு, என்னென்னமோ பண்ணாரு. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்படியே போய் சேர்ந்து. சார் இப்போ அப்படி பார்த்தா கூட இப்போ ஜோதிகா, பிரியா பவானி சங்கர், சமந்தா இவங்க எல்லாருமே தொடர்ந்து அவங்க வந்து அந்த ஜிம்ல பண்ற அந்த எக்ஸசைசஸ் போடுறதுனால இவங்க நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி நிறைய பேர்கள் இப்போ வந்து ஜிம்முக்கு போய் தன்னோட பாடி ஃபிட்னஸ் இது எல்லாமே போடுறாங்களே சார். ஜிம்ன்றது இப்போ ஒரு கலாச்சாரம் மாதிரி இல்லை, ஆயிடுச்சு இன்னைக்கு அது கொஞ்சம் இந்த புனித் ராஜ்குமாரனுடைய இறப்புக்கு பிறகு கொஞ்சம் அதையெல்லாம் இறங்கிக்கிச்சு, கம்மியாயிடுச்சு. ஆமாம். நான் இப்போவும் சொல்கிறேன், 40 வயசு வரல நீங்கள் இது பண்ணுங்க. 40 வயசுக்கு மேலே மரியாதையை இறங்கிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வாக்கை தவிர வேறு எதுவும் வச்சுக்கூடாது. யோகா யோகா பண்ணுங்க. யோகா கூட எங்கள் மருத்துவமனையில் ஒரு தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த யோகாக்காரர் தான் கிளைம் பண்ணுவாங்க, பூலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இப்போ யோகா பண்ணால் சரியாயிடுவாங்க. அது மாதிரி கேட்டுக்கிட்டு என்னாச்சுன்னா, ஹார்ட்டுக்கு வந்து சில யோகாக்கள் அர்த்தசலபாசனான்னு இந்த மாதிரி ஒரு 2-3 யோகாலாம் செஞ்சாக்கா ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே கவர்மெண்ட் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க. உடனே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த இது பண்ணும்போது அவங்க செஞ்ச சில எக்ஸசைஸ் பார்த்த உடனே கார்டியாலஜி பயந்துட்டாங்க, இதில் செத்து போயிடுவாங்கிறது தெரிஞ்சுது. ஓகே, அந்த ஆசனத்தினாலே செத்து போயிடுவான்னு பயம் வந்தது. அப்புறம் தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னாக்கா நாங்கள் இது பண்ணுவோம். பலனே கொடுக்கல சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு நடிகைகள் வந்து தொடர்ந்து தன்னை ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது கரீனா கபூர் தான் ஆரம்பிச்சாங்க. இந்த 0 சைஸ் அப்படின்ற கரீனா கபூர் பாலிவுட்ல உங்க 0 சைஸ்ன்னு ஆரம்பிச்சதுனால இப்போ நிறைய வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த குண்டா இருக்கிற நடிகைகளும் தாண்டி தான் ஒல்லியா இருக்கணும் 0 சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பிரசித்தமாயிடுச்சு இல்லை சார்? அதனால கூட பயங்கர இம்பாக்ட் இருக்குல்ல சார்? பட்டி கிடப்பாங்கம்மா. ஒரு பிரபல நடிகை அந்த எங்கள் காலத்தில் அவங்க அப்படி தான், ஒரு குழந்தை பெற்ற உடனே அவங்க இடுப்பு பெருசாச்சு. எங்களுடைய கவர்ச்சி கண்ணியவங்க தான், எங்களுடைய கதாநாயகம் அவங்க தான். அன்றைக்கி அவங்கள அந்த நேரத்தில் அவங்க வந்து எங்களை போன்ற இளைஞர்களாக இருந்த எங்கள் காலத்தில் அவங்க மாதிரி எங்களை கவர்ந்து எடுத்த நடிகை இருக்க முடியாது. கல்யாணம் பண்ணாங்க, ஒரே குழந்தை பெற்றாங்க, இடுப்பு இவ்வளோ பெருசாகிடுச்சு. பயங்கரமாக பட்டி கிடத்தாங்க. டயட்டில் இருந்தாங்க, இளைக்கணும்னு டயட்டில் இருந்து இளைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. முகத்தில் இருந்த களை அப்படியே போயிடுச்சு. அந்த முகத்துக்காக நாங்கள் ரசித்த அந்த நடிகை, அந்த முகம் அப்படியே போச்சு. களை இழந்துருச்சு. அது பட்டி கடந்து இருக்க வேண்டிய அந்த புரோட்டீன் எல்லாம் போய் அந்த பளபளப்பெல்லாம் போய் அந்த அழகான மூக்கெல்லாம் அப்படியே போயிடுச்சு. போய் என்னாச்சுன்னா, ஷூட்டிங்கில் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களால கால் ஷீட் கொடுத்தாங்க, அந்த கால் ஷீட்டை நிறைவேற்ற முடியல. அப்புறம் தான் சொன்னாங்க, நீங்கள் கேரக்டர் ரோலுக்கு போயிட்டு தான் பெட்டர். அப்புறம் அது மாதிரி தான் அவங்க இதான கேரக்டர் ரோல். குஷ்பு கூட இழைச்சாங்கல்ல சார் நடுவில், அதனால ஹெல்த்தியான ஒரு குஷ்பு கொஞ்சம் தான் இழைச்சாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பழையபடிச்சு. இந்த ஹெல்த்தியாக இழைக்கிறது அப்படின்றது ஆஸ் அ டாக்டராக நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இழைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். எவ்வளோ இழைக்கணுங்கிறது இருக்குது. ஒவ்வொரு பாடி வெயிட்டுக்கும் உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ இழைக்கலாங்கிறது வந்து கணக்கு போட்டு சொல்லலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இயற்கையாக இயல்பாக செய்ய வேண்டிய எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியாது. மூளை தளர்ச்சி அடைஞ்சிருமா? மூளை தளர்ச்சி அடைஞ்சிரும். இழைக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற முயற்சியில் என்ன ஆகுனாக்கா, மூளைக்கு போகிற ரத்தம் குறையும். ரத்தம் குறைஞ்சிங்கன்னா மூளைக்கு போகிற சத்து குறையும். மூளைக்கு போகிற சத்து குறைஞ்சின்னா மூளை சரியாக வேலை செய்யாது. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு 2-3 ஜிம் இருக்குது சார். இப்போ ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு 2-3 ஜிம் எல்லாம் அது நீங்கள் ஜிம்முக்கு போகிறத நான் தப்புன்னு சொல்ல. அதாவது அது எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாங்கிறதுல ஒரு வரமுறை வச்சுக்கணும். ட்ரெட்மில் பண்ணலாமா சார்? ட்ரெட்மில் பண்ணலாமா? எது உங்கள் உடம்பை பொறுத்தது. எந்த ஏஜ் வரைக்கும் ஜிம்மில் எல்லாம் ஒரு டாக்டருடைய கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். இல்லாட்டி போகணும். போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்க 100 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. சார் உங்களுக்கு இது பெட்டர் சார், உங்களுக்கு இது பெட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு பாருங்கள் சார், இந்த பைசப்ஸ் எப்படி வந்துருக்கு பாருங்கள், ட்ரைசப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், ஆஹா அப்படியே காப் மச்சல்லாம் என்னமா இருக்குது பாருங்கள், கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இப்படி வச்சு நல்லா ஜிம்முக்கு போனவன் தான் அப்படி வரும்போது அப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டுலாம் போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க செத்துக்கிட்டு போயிடாதாரான்னாங்க. அப்புறம் தான் விட்டேன். காலேஜில் இருக்கும்போது அது ஆமாம், அந்த காலத்தில் வந்து ஒரு காலேஜில் வந்து ஜிம் இருந்த ஒரே காலேஜ் வந்து சென்னையிலேயே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான், வேறு எங்கேயும் கிடையாது. ஜிம்மே 3 இடத்துல தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டான்லியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பிராட்வேயில் இருக்கிற டான் பாஸ்கோ ஆரட்ரி இன்ஸ்டியூஷன் இருந்தால் அதில் ஒரு ஜிம்மு, எங்கள் காலேஜில் ஒரு ஜிம்மு, அதை விட்டாக்க ஒய்எம்சிஎல் ஒரு ஜிம்மு. 3 ஜிம் தான் இருக்குது. இன்னும் ஒய்எம்சிஎல் இருக்குல்ல? இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் அதெல்லாம் இருக்குது, அப்படியே இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தெருவுக்கு டீ கடை மாதிரி வந்துருச்சு. 2 இது குழந்தை இல்லையா ஃபெர்டிலிட்டி சென்டர்
பீடா கட்டை விட ஜாஸ்தி. அதுக்கு அடுத்தது ஜிம்மு. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா 10-15 ஜிம்மு பார்க்கலாம். சார் நீங்கள் ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபர்டிலிட்டி சென்டரும் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இல்லை, இப்போ 20 வருஷத்தில் எப்படி சார் இவ்வளோ பூம் ஆச்சு? இல்லை, இப்போ வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. பெரியார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறுதுமா. 1930 சொன்னார், பெண்ணுக்கு இருக்கிற ஒரு சாபம்னு சொல்லி உன்னை ஆண் வந்து அடக்கி வைக்கிறதுக்கு காரணம் நீ வந்து கர்ப்பவதியாக இருந்து குழந்தைய தாங்கிறது தான் காரணம். உன்னை ஒரு வருஷத்துக்கு உன்னை இயற்கை கொடுக்குற தண்டனை மாதிரி ஆகுது. எப்படி ஒரு குழந்தைய எடுத்து ஏன் உன்னுடைய கருப்பையில் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் வெளியில் வச்சு அந்த குழந்தைய ஏன் உருவாக்கக்கூடாதுன்னார். அவர் தான் அந்த கான்செப்டை சொன்னவர். அதை கேட்டு தான் வந்து ஸ்வீடனில் இருக்கவங்க வந்து 1930 இப்படி ஒரு ஆள் சொன்னார், யாரான்னு கேட்டு பெரியார் இவரான்னு தெரிஞ்ச உடனே ஸ்வீடன் யூனிவர்சிட்டியில் அவருக்கு தனியாக இதாக வச்சாங்க. இப்போ பெரியார் படிப்பை படிச்சிங்கன்னா நீங்கள் பிஹெச்டி வாங்கலாம். மாஸ்கோ யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஸ்வீடன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெகக்னே அவர் தான் அதை சொன்னார். கருப்பையே உனக்கு தேவையில்லை, கருப்பையை எடுத்துரு, அது இருக்கிறவன்னு பெண் வந்து அடிமையாக தான் இருக்கணும். அந்த கருப்பை செய்கிற வேலையை வெளியில் ஒரு மிஷினில் வச்சு அதை இது பண்ணு அப்படின்னார். இன்குபேட்டர் அதுக்கப்புறம் தான் இன்குபேட்டர் பிளான் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்தது, எல்லாம் வந்தது. கருவை வெளியில் இது பண்ணி சரகேட் மதர்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். இன்றைக்கி வந்து பல்வேறு இது இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அந்த ஓவரியில் இருக்க அந்த கருமுட்டையை எடுத்து அதுக்குள்ளார சின்ன 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 ஒரு மாதுளை பழத்துக்குள்ளார இது இருக்கிற மாதிரி முத்துக்கள் இருக்கிற மாதிரி கருப்பைக்குள்ளார சின்ன 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 முட்டைகள் இருக்குது. அதில் வந்து நல்ல முதிர்ந்து குழந்தைய உருவாக்கக்கூடிய சத்துள்ள முட்டையாக பிரித்து எடுத்து அந்த முட்டைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து இன்றைக்கி வந்து கருவை உருவாக்கி அதை வந்து இன்குபேட்டரில் வச்சு நல்லா வளர்த்தி அதுக்கப்புறம் தாயினுடைய கருப்பையில் வைக்கிறாங்க. அதாவது குழந்தை வந்து வெளியில் உருவாயிடுது, அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து கருப்பையில் வைக்கிறாங்க. தாயினுடைய கருப்பை சரியாக இல்லைன்னா ஒரு சரகேட் மதர், ஒரு வாடகை தாய்கிட்ட வச்சு அதை கொஞ்சம் தூரம் வளர்த்தி அதுக்கப்புறம் இது வைக்கிறாங்க. எவ்வளோ மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஃபைன் சார். ஆனால் இந்த லைப்போசெக்ஷன்ன்றது வந்து உண்மையாகவே இவ்வளோ வந்து ஒரு ஆபத்து தரக்கூடியது. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நிறைய பேர். லைப்போசெக்ஷனில் வந்து ஒரு வருஷம் தான் உங்களுக்கு பலன் இருக்கும் இன்னைக்கு வரையிலும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள், அது இது வரையிலும் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு வருஷம் கழித்து நீங்கள் என்ன சைஸில் இருந்தீங்க அதை விட 2 பங்காக பெருசாகிடுவீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் என்ன பண்ணாலும் நடக்காது. திருப்பி அந்த அப்படியே கொட்டிடும் உள்ளே வந்து பொத்த அள்ளி சாக்கு பையில் மண்ணை கொட்டுற மாதிரி வந்து கொட்டிடும். ஓ, அது எவ்வளோ நீங்கள் அந்த தொப்பையை இது பண்ணாலும் எவ்வளோ இழைச்சிங்களோ அதை போல் 2 பங்காக பெருத்துருவீங்க.